இன்னைக்கு நான் தான் வீட்டுக்கு போவேன். எனக்கு மாத்திரம் வேலை இல்லையா? இன்னைக்கு நான் அவசரமா போகலன்னா அங்க என்ன ஆகும் தெரியுமில்ல? ஏன்பா அப்படி சத்தம் போறீங்க? சத்தம் போடலீங்க எஜமா, என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நான் வீட்டுக்கு போட்டுங்களா? நாங்க மாத்திரம் என்ன வேலையை பாக்கியா வச்சுட்டு இருக்கோம். நான் கிளம்பிட்டுங்களா? 2 பேரும் வீட்டுக்கு போட்டா இங்க இருக்கிற வேலை யாரையா கவனிக்கிறது? யாரா ஒருத்தர் இங்கே அவன் இருப்பான், நான் வரேன். ஏன் நீங்க இருக்கப்படாதா? இன்னைக்கு காலையில முதல் நான் தான் வந்தேன். வரும்போது முதல்ல வந்தீங்களா? ஆமா. போகும்போது நான் முதல்ல போறேன். ரொம்ப வேலை செஞ்சு கிழிக்கிறேன். இங்க மாத்திரம் என்னவா? ஜமீன்தாருக்கு பேரு வத்தல புட்டி தானே? இவர் உங்க மாதிரி பெரிய காரிதரிசி. ஏங்க இவன் என்ன குதிரை தேய்க்கிற பையன் மாதிரியா பேசுறான்? சும்மா மாட்டேன். சும்மாரையா? ஏயா இப்படி வேலை செய்யறது சோம்பேறித்தனப்பட்டா எப்பயா உருப்பட போறீங்க? அதானே இப்ப பாருங்க, காலையில நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். காய்கறி இல்ல நாங்க வாங்கிட்டு வந்தேன். விலை ஜாஸ்தி நாங்க திருப்பி கொடுத்துட்டேன். துணி துவைக்கிட்டோம் நாங்க துவைச்சேன். கிழிஞ்சு போச்சு நாங்க தைச்சேன். எதுக்கு சொல்ல வரேன், நான் ஜமீன்ல வேலை செய்யறேன். அப்படி இருக்கிறவன் உங்க வீட்டுல வந்து நான் வேலை செய்யணும் என்ன கேக்குறேன்? எல்லாம் எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் ஒரு பிரியம் தானே. வேலை என்ன சளைக்கிறது இல்லைங்க. நான் கிளம்பிட்டேன். இப்ப நீ போ. இத பாரியா, நீ 1 மணி நேரம் இருந்துட்டு போய. காலை ஒழிச்சா இருந்து வா. மாடசாமி, மாடியில அந்த மூலையில ஜமீன்தாரை அழுகு துணியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். ஞாபகம் வெளுக்க போட்டுரு. வள்ளி, வள்ளி. யார் யார் இந்த நேரத்துல? உன் எதிரிலேயே நிக்கிறேனே, தெரியலையா? அட நீயாங்கற? ஆமா, நானே தான் வீரையன். எங்க வந்தங்கற? உங்க வீட்டு மேல கூரை காத்துல பிச்சிட்டு போயிடுச்சாமே, அதுக்கு ஓலை முடையறதுக்கு வந்திருக்கிறேன். ஆள பாரு, ஒரு காதலனை பார்த்து காதலி கேக்குற கேள்வி அது. திரும்ப. ஏன்? அட திரும்புங்கற. அப்படி என்னடா, என்ன பார்த்து கூட ஒரு பொண்ணு ஆசை வச்சிருக்குது. அந்த அள்ளிட்டு போன அழகான முகத்தை நம்ம பார்க்காம இருக்க கூடாது அப்படின்னு இவ்வளவு பூவை நான் அள்ளிட்டு வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா எங்க வந்திருக்கேன்னு கேக்குறேன். அட அதுக்கு இல்லங்கற, அண்ணன் வர்ற நேரம் ஆச்சே, இப்படி திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்ட வர விடுவனா? அவரை என்னங்கற செஞ்ச? அவரை நான் என்ன செய்யறது? நிறைய வேலையை அவன் தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன். அவன் இப்ப வர மாட்டான். பரவாயில்லங்கற, நீயும் சில சமயத்துல புத்திசாலிதான். இப்பத்தானே இதை ஒத்துக்கிட்டா, இன்னும் போக போக பாரு இன்னும் எவ்வளவு புரிஞ்சுக்க போறேன். அள்ளி உட்கார். அட உட்காருங்க. ஐயோ என்னங்கற இதெல்லாம், எனக்கு வெக்கமா இருக்காதா? இருக்க வேண்டியதான். அதை விடு, என்கிட்ட அன்பா ஆசையா பேசு. போங்கற, உனக்கு வேற வேலையே கிடையாது. இந்த பெண்களே எப்போது இப்படித்தான். மனசுக்கு பிடிச்ச மனுஷன் வரமாட்டானா நீ ஏங்கிறது, வந்த உடனே நான்றது போன்றது. நான் இருக்குங்கிற உனக்காக ஏங்குற, நீ தான் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி ஈன்னு இழுச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க. ஈ நடிக்க கூடாதா? தப்பா? அதுக்கு இவ்வளவு கோவமா? என்ன பாரு, சரி நல்லா சரி. என்ன ஏமாத்தியா? அதெல்லாம் நம்புவனா? இங்கடா வந்து வந்தேன். ஏன் வந்தேன்? மாடசாமி, கொஞ்சம் இருந்துட்டு போடா, வேலை இருக்குது அப்படின்னு சேதுபதி அவனை பார்த்து சொன்னாரா? நீ வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும்னு சொல்றதுக்காக நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஏண்டா அப்போ கிளம்புனா கையில திரிக்கிற நீ? சேச்சா மாடசாமி, நான் எப்ப கிளம்பல இல்லையா? என்ன போச்சு வழியில இந்த சங்கிலிக்கும் கருப்பனுக்கும் ஊனு தெருவுல சண்டைப்பா. ஒண்ணு இல்ல, ஒரு கோழி. அவன் தந்துங்களா இவன் எந்துங்களா, 2 பேரும் ஒரே சண்டை. எனக்கு பிடிக்கல. ஏன்டா சும்மா தகராறு பண்றீங்க? அதெல்லாம் வேணா, ஒத்துமையா போடான்னு அந்த கோழியே பிச்சை ஆளுக்கு பாதியா கையில கொடுத்துட்டு வந்தனா, அதுல நேரம் ஆகி போச்சுப்பா. என்கிட்டயும் கை வரிசை காட்டுறிய வள்ளி, வாங்க. என்னப்பா அதெல்லாம்? ஏமா இவங்க வந்து என்ன சொன்னாங்க? நீங்க வர்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு தானே சொல்ல வந்தேன். அவ்வளவுதான் சொன்னேன். அதை எப்படியா சொன்னேன்? குனிஞ்ச தர நிமிராம சொல்லிருக்கேன். முகத்தை கூட பாக்கல. நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓடி பிடிச்சி வழி ஆடிட்டு பிடிச்சனா? நான் பிடிச்சனா? பாத்தியாங்கிற? இல்ல அதெல்லாம் ஏன் சொல்றேன்? சே வடசாமி, இங்க வாயா. உன் நல்லது தாயா சொல்றேன். ஏயா நீயே உன் தங்கச்சியை பத்தி இப்படி இல்லாத புல்லாதெல்லாம் சொன்னா ஊர்ல உலகத்துல என்னையா நினைப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? வளர்ற பொண்ணு, நாளைக்கே கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. சே ரொம்ப தப்பி. அப்பா யாரு அவ? தங்கச்சி இல்ல, நீ தானே அவளை பாத்துக்கணும். அவர் சொல்றது நியாயம் தான். நீ என்ன செய்வே? அவர் சொல்றபடி மனசு கொடாம அட கொடுக்குமா நடத்துக்க. அதனால என்ன குறைஞ்சிட போற? ஒண்ணு இல்லை இல்லையா? நான் புறப்பட்டா கொஞ்சம் வேலை. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி நேரம் வீணா போயிடுச்சு. உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது உள்ள? அது சரி, எனக்கு காலையில இருந்து பல ஜோலிங்கிறேன்.
வயக்காட்டுல களை எடுத்தேன், வாய்க்கா தண்ணியை பிரிச்சு விட்டேன், காலக்கண்ணுகளை குளிப்பாட்டினேன். அம்மா உங்களுக்கு ஆச்சுன்னா குடிச்சா குப்பை கொட்டினா போயேன். என்ன தினசரி செய்யற வேலையாச்சு. என்னடா நான் வர நேரமாச்சு, இப்படி தலையை வாரி பூ வச்சு புட்டு வச்சு அப்படி எனக்கா சிரிச்சுட்டு காத்து நிக்க வேணா? ஆட என்னங்கிற உன்னை பாக்கிறதுக்கு அவ்வளவு சிங்காரம் தேவையே? அதுவும் சரி. ஆமா பள்ளி, நீ ஏன் என்கிட்ட அன்பா ஆசையா எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருப்பி திருப்பி என்னத்த பேசுறதுங்கிற? நீ வள்ளினுவ, நான் மச்சானுவ, மறுபடியும் நீ வள்ளின்னு இழிப்ப. அதுக்குள்ள எங்க அண்ணன் ஞாபகம் வந்துடும். காதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏதோ கண்ணாலம் கட்டிக்கணுமா, மனசு நிம்மதியோட இருந்தமான்னு இல்லையேங்கிறான். அதுக்கு நீ ஏன் உள்ள வருத்தப்படுற? அது காலாகாலத்துல நடந்தே தீரும். கொஞ்சம் நெருக்கமா வாய. ஏன் கூச்சப்படுற? கிட்ட வாய. ஐயோ என்னங்கிற நீ? யாராவது பார்த்தாங்கன்னு ஒண்ணு கண்ணை முடிக்குவாங்க, இல்லைன்னா பார்த்து புறாம போடுவாங்க, அவ்வளவுதானே. வள்ளி, உலகத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது. அது கிடக்குறது ஒரு சாதாரண உருண்டை. வள்ளி, உனக்கான எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கு. ஆமா, நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. என்ன பிள்ளை இது? கொஞ்சம் இருந்தா விழுந்திருப்பேன். அட என்னங்கிற? இப்பதானே சொன்னேன் எனக்காக எதை வேணாலும் செய்வேன்னு. இப்போ தான் சொன்னேன், செய்ய தயார்தான். ஒண்ணும் இல்லைங்கிறேன். என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா, காதல் இருந்தா இந்த இடத்தை தாண்டு. தாண்டறத பத்தி என்கிட்ட சொல்றியா? பாக்குறியா? பேசக்கூடாது, தாண்டுங்கிறேன். விலகு விலகு விலகு. தாண்டிட இல்ல? ஆமா, நிச்சயமா அதை தாண்டி தான் தீரணும் இல்ல? ஆமாங்கிறேன், தாண்டித்தான் தீரணும். இன்னைக்கே இப்பவே இதை தாண்டி தீரணுமா? அடச்சே, ஏங்கிற இப்படி பயப்படுற? நீ ஒரு ஆம்பளை தானாங்கிற? என்ன போய் நீ ஆம்பளை நான் கேட்டுட்டேன். இரு, இது எவ்வளவு ஆழமானாலும் சரி தாண்டி தாண்டணும். ஆமா, அவ்வளவுதானே? இப்ப என்ன நடக்குது பாரு. அட என்னங்கிற இது? நடக்குமான்னு விடுவனா? அவமானப்படுவனா? இந்த பாரு, இது என்ன பெரிய கஷ்டங்கிறேன். கம்பல்லாம தாண்டணுங்கிற. பேச்ச மாட்டாத. தாண்டனே, தாண்டிட்டு இருக்கேன். இப்போ ஒத்துக்கறியா நான் பெரிய ஆளுன்னு? இந்த பாருங்கற, சாமர்த்தியம் இல்லைனாலும் புத்திசாலி தாங்கற. கல்யாணப்பா பாருங்கற, ஆடிக்கிற வரைக்கும் நிறுத்த மாட்டேன். அப்ப அந்தரத்திலே ஆடிக்கிட்டு இருக்கற. ஆடு பள்ளி, நான் சொல்ல மாட்டேன். தேவரையா, தேவரையா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பள்ளியை பார்த்து உள்ள போ, கால முள்ளுல பட்ட போது. ஐயா, டேய், நான் உன்னை கேக்குற அங்கனே பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தாயா, நீ பார்த்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சே. பாவம், அந்த பொண்ணு அடிடி படாம ஊடு போச்சாரவனா? டேய், நான் உங்களை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். கவனிச்சிட்டு இருக்கல? பின்ன காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதானே? ஏன் தள்ளி போடுறேன்? டேய், என்கிட்ட விளையாடுற? நான் யாருங்கன்னு உனக்கு காட்டுறேன். காட்டு காட்டு. இன்னைக்கு இல்லையே, போட்டா. எஜமா, மன்னிக்கணுங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லலாங்களா? என்ன? நம்ம சின்ன எஜமா காதலிக்கிற பொண்ணு யாருன்னு அந்த வீர எனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த பயலக்கா? ஆமாங்க, சின்ன எஜமானுக்கு அவன் தாங்க தூது. அவனை கேட்டா ஒத்துக்க மாட்டானுங்க. ஆனா ஊரெல்லாம் அவன் பேர் தான் அடிப்படுது. அப்படியா? வீரையா, என்னங்க வெளியே போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களா? நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமில்ல? என்ன இது? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இப்ப நீ எங்க இருந்து வர்ற? நான் வந்து நம்ம ஆத்தங்கரை கீழே பாலம் இல்லைங்க. கீழே ஏது பாலம், கீழே மணல், மேல பாலம், பக்கத்துல இந்த பள்ளத்துல அந்த தோட்டம், நீங்க அங்கதாங்க காவல் காத்துட்டு வரேன். எங்கிட்ட போய் சொன்னேன், தோச்சிடுவேன். ராஜாவுக்கு நீ வலது கையாமே? ஆமாங்க, அது என் மேல உயிரியே வச்சிருக்காருங்க. எனக்கு கேட்காம அவர் ஒண்ணுமே செய்யறது இல்லைங்க. அதனால் தான் கேட்கிறேன், ராஜா காதலிக்கிற பெண் யார்? என்ன சொல்லுவீங்க? அவர் காதலிக்கிறாரா? எப்ப? வீரையா, இப்ப நீ எங்க நின்று பேசிட்டு இருக்கிற மறந்துடாத. அவ யாருன்னு நீ சொல்லல? என்னங்க என்னென்னமோ சொல்லுங்க, சத்தியமா எனக்கு இதை பத்தில ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிடறேன் சோறு யாருது? உங்களுது. போட்டுக்கிற துணி எவன் கொடுத்தா? நீங்க இருக்கிற இடம் எங்க? அரண்மனை. இத்தனையும் மறந்துட்டு பொசுக்குன்னு தூக்கிட்டீங்களே துப்பாக்கி. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையாவது மறைச்சிருக்கணுங்களா? வீரையா, என்ன ஏமாத்த நினைச்சவங்க யாருமே உயிரோடு இருந்ததில்லை. நான் உயிரோடு இருக்கணுங்க. காதல் கீதெல்லாம் என்னன்னு நான் யாரையாவது கேட்டு தாங்க தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப அப்பாவீங்க. உனக்கு 2 நாள் தவணை தர்றேன். வீரையா, அதுக்குள்ள நீயா வந்து உண்மை சொல்லல, உன்னை மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு சாட்டையால் அடிச்சே கொண்டுடுவேன். என்ன தலைகீழா கட்டி தொங்க விடுறேன்னாரு, அது வரைக்கும் சரி. அப்புறம் சாட்டையாலே அடிச்சு கொன்னுடுவேன்னு சொன்னாரு. அட பாவி, யார ஜமீன்தாரி சொன்ன? உண்மை. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நல்லா இருப்பியா? நாளைக்கே நான் செத்தா தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்.
எசமா ஒரு இடத்துல நிக்கிறீங்களா? நீங்க தான் எசமா என்ன காப்பாத்தணும். என்னடா வளர்ற? ஆமா எசமா, நீங்க தான் எசமா உயிர் பிச்சை கொடுக்கணும். நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் உங்களால நடக்க முடியாது எசமா. இப்ப நீ எதற்கு போறியா இல்லையா? மன்னிச்சுங்க, நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேனுங்க. ஜமீன்தார் ஐயா மீசை இல்ல துடிக்குதுங்க, புருவம் உச்ச நிலைக்கு வந்துருச்சுங்க, கண்ணு இல்ல சிகப்பா ஜிகு 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 ஜிகுங்குதுங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? புரிய முடியாது சொல்றேன். என்னமோ நீங்க யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களா? அந்த பொண்ணு யாருங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த மடப்பைய மாடசாமி பெரிய ஜமீன்தாரையாட்ட சொல்லி என்ன மாட்ட வச்சு விட்டாங்க. அவர் என்ன பார்த்து யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிறாருங்க. எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏங்க நீங்க காதல் பண்ணும்போது என்ன கூடவா கூட்டி போனீங்கன்னு? 24 மணி நேரத்துல அந்த பொண்ணு யாருங்கிறது நீ எனக்கு சொல்லல, உன்னை தலைகளா கட்டி போட்டு சவுக்காலே அடிப்பேண்டாங்கிறாருங்க. அவர் அடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? உடம்பாது ஒரு அடி தானுங்களா? என் உயிர் உங்ககிட்ட தாங்க இருக்குது. நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு பேர் என்னங்க? வைத்தியம் வடவெளி. அவ்வளவுதானா? இந்தாங்க, நாளைக்கு நான் பெரியவர் கையால செத்தா அந்த பாவம் உங்களை சும்மா விடாதுங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன் கதைகள்ல காதலிக்கிறவன் தான் சாவான்னு. இங்க என்னடா நான் சாவறேன், நீங்க காதலிக்கிறீங்க. இப்ப நீ மரியாதை போறியா இல்லையா? உங்க பேச்ச நான் என்னைக்குங்க தட்டி இருக்கிறேன். நான் போறேங்க. எனக்கா கேக்குறேன், எனக்கு தெரியும் இதெல்லாம் அப்பாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, இந்த கோயிலுக்கு ஏத்தாப்புறம் இந்த மச்சில இருக்கிற பருவதான் அவதானே உங்க காதலி? என்னங்க நீங்களும் கோச்சிக்கிறீங்க? சாகறதுக்கு முன்னால சின்ன ஜமானியம்மா மூஞ்சி ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு பார்த்தேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் ஜாதகம் உங்க கையால முடிய வேண்டியதா இருக்குது. வந்து நாளை இரவு கண்ணம்மா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ வெளியே கதவை தாளிட்டு விட்டு அந்த குடிசைக்கு தீ வைத்து விடு. ஐயோ, குடிசை எரிஞ்சு சாம்பல் ஆயிருமே. மழையா, அதைத்தான் நான் செய்ய சொல்லுகிறேன். நான் தான் நல்லா தீ வைப்பேன், வச்சிடறேன். ஆனா அதை பார்த்து யாராவது அடிக்க வந்தா உத வாங்குறதுக்கு இல்ல உதவிக்கு கூட இந்த மாடசாமி அனுப்பிச்சா நல்லா இருக்கும். நீ யாரை வேண்டுமானால் அழைத்து செல்லும். நாளை இரவு இந்த காரியம் நடந்தே தீர வேண்டும். ஐயா, இன்னும் சிங்காரம் முடியல, சீக்கிரம் கிளம்பு. இந்த இருங்கிறேன், இந்த ஒரு நொடியில கிளம்பிடுறேன். சாதாரண சமாச்சாரமா? நம்ம கல்யாணத்தை முடிச்சாங்கன்னா நேரம் போயிடும்ல. இந்த அந்த அக்கறை எனக்கு இல்லையாங்கிற. நான் கூட முதல்ல உன்னை தப்பாதாங்கிற நினைச்சேன். நீ என்ன ஜமீன்தார்கிட்ட மாட்டி விட பார்த்தப்போ இப்பதானே தெரியுது உன் தங்கமான குணங்கிற. நேரத்தை வீணாக்காத, நேரா ஜமீன்தாரையிட்ட போவோம். ஐயா, இவதான் என்னுடைய பலானவர், சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்போம். இந்த அவர் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாருங்கிறேன். ஜமீன்தார பாவக்கார தானே அவரு, அவருக்கே தெரியும். பைய புச்சாலி உங்ககிட்ட ஒண்ணு வச்சு கூடாதுன்னு. அங்க வந்து பாரு, சீக்கிரம் சுறுசுறுப்பா நட. வாங்குறேன். எனக்கு என்னமோ அங்க வர்றதுக்கு பயமா இருக்குங்கிற. என்ன பயம்? நம்ம காதல் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்ப போய் கையா கால உதறிட்டு சும்மா தைரியமா இரு. எங்க அண்ணன் அங்க இருக்கும்ல, மடசாமி தானே மனுஷன் அவன். அவனை பத்தி என்ன பேச்சு? இப்ப விடு. என்ன நடக்க போகுது? நேரா ஜமீன்தாரிட்ட போய் விஷயத்தை சொல்ல போறேன். அவர் என்ன பண்ண போறாரு? ஏன்டாடே நீ இந்த பொண்ணை கட்டிட்டு தான் தீரணுமான்னு கேட்பாரு. ஆமாங்க, இல்லன்னா இது மாதிரி எங்கேயாவது உளுந்து உயிரை விட்டுருவேன்னு சொல்ல போறேன். அப்புறம் என்ன பண்ண போறாரு? உன்னை பார்த்து ஏமா இந்த பையனை கட்டிக்கிறது உங்க இஷ்டம் தானே கேட்பாரு. நீ பயத்துல இல்லன்னு சொல்லிடாது, ஆமான்னு சொல்லு. அப்புறம் என்ன வடிய வந்து பணம் முடிச்சு தூக்கி போடுவாரு. நான் லவக்கன்னு பிடிச்சுக்குவேன். அப்புறம் நம்ம கல்யாணம் மச்சான். ஜமீன்தாரி அங்க தனியா நின்றுட்டு இருக்காரு. நான் போய் முதல்ல பேசிட்டு வர்றேன், அப்புறம் உன்னை கூப்பிடுறேன். வா, இங்கே இரு, உலாத்தாத. அடிப்படி கீழ் வந்து பாத்தீங்க, எடுத்து வந்துடுறேன். வா வீரையா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. நானும் என் சொந்த விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தாங்க வந்தேன். அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். பாத்தீங்களா, இந்த வேலை நேரம் வந்தா அது யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, முடியாத. எதுக்கு சொல்றேன்? நானும் என் கல்யாணத்துக்கு உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போக என் மனசுக்கு பிடிச்சவள கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். யாரு? உன் மனசுக்கு பிடிச்சவளா? கன்னியாகுமரி தான் கூப்பிட்டா. உன் இஷ்டப்படி இங்க எதுவும் நடக்காது. நான் உனக்கு பெண்ணு பார்த்தாச்சு, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உத்தரவுங்க. அதுக்கு இல்லைங்க, என்னை நம்பிட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆத்துல குளத்துல விழுந்து உயிரை விட்டுருங்க. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அது சரி, அதை பத்தி நமக்கு என்ன அக்கறை? அவ தானே சாக போறேன். எதுக்கும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்டுருவோமா? வீரையா, நான் சொன்னதுதான். நீ மனையில உட்காருன்னா உட்கார்ந்துதான் ஆகணும். எதுவும் பேசக்கூடாது. பேச மாட்டேன். இன்னொன்னு, இந்த கல்யாணத்தை பத்தி நீ யார்கிட்டயாவது ஏதாவது பேசினதா தெரிஞ்சது? மேல என்ன நடக்கும் நல்லா தெரியுங்க. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க, நான் வரேன். ஏங்க, என்னைக்கு நம்ம கல்யாணம்? என்னையா என்னாச்சு? நம்ம கல்யாணம் உண்டு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத, வீட்டுக்கு வேறமா சொல்றேன். அப்ப நான் வரட்டா? என்னங்கிற? அப்ப பிடிச்சு நானும் கேக்குறேன், பதிலே சொல்லாத வரட்டாங்கிற. நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்வியா? செய்யறேங்கிற. என்ன மறந்துடுவியா? என்ன விளையாடுறியா? அதை விட நான் உசிரியை விட தயாருங்கிறேன். இப்ப 2 சாவல் ஒண்ணு நிச்சயம். அடச்சே, என்னங்கிற சொல்ற?
நம்ம கதை எப்படி முடியுது பாத்தியா? நான் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிருவேன். நான் உன்னை கல்யாணம் செய்துக்கலன்னா நீ செத்து போயிருவேன். ஐயோ என்னங்க வளர்ற? நான் எங்க வளர்றேன்? ஜமீன்தாரால வளர்றான். எனக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் போச்சு. பொண்ணு யாரு? யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். இது என்னங்க நியாயம்? யார கேக்குறேன்? அவரை கேளு. கேட்காத, கொண்டு வர. நான் வரேன். என்ன பயந்தாங்குடின்னு மாத்திரம் நினைக்காத. உயிரே போயிடும் போது மனுஷனுக்கு நியாய அநியாயத்தை பத்தி நினைக்க முடியாது. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறது கடவுளுக்கே பிடிக்கல. என் மேல தப்பு இல்லை, என்ன விடு. அட பாவி. நேரமாச்சு, பொண்ணு கூப்பிடுங்க. கண்ணம்மா நேராச்சுமா, வாமா.